ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம முக்கியமான சில விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணம் வேகப்படுத்திட்டு வராரு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திருத்தணியில் மிகப்பெரிய சம்பவம் நடந்திருந்தது. அது நாட்டையே நடுங்க வச்சுருந்தான் சொல்லணும். அதை பற்றி கடுமையான விமர்சனங்கள் ஆளுங்கட்சி மேலே வச்சுருக்காரு. ஸோ அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவோட ஒரு மிகப்பெரிய கட்சி கூட்டணிக்குள்ளே வரப்போகுது. அது எந்த கட்சின்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி 2026ஆம் ஆண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ நம்ம லேட்டாக சொல்கிறோம், ரொம்ப சாரி. வீடியோ போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் திரும்பி சொல்கிறோம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லா நண்பர்களுக்கும். ஸோ முக்கியமாக போன வருஷம் சரியாக போயிருக்காது. சில பேருக்கு நல்லதாக போயிருக்கோம், சில பேருக்கு நினச்சது நடந்திருக்கும், சில பேருக்கு நடந்திருக்காது. ஸோ அதெல்லாம் நம்ம மறந்துட்டு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருக்கும். நம்ம சேனலை சார்பாக வாழ்த்துக்கணும். ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை தொடர்ந்து நம்ம டெய்லி வீடியோஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவருடைய விஜயுடைய அரசியல் பயணம் பார்த்தீங்கன்னா வேகப்படுத்திட்டு வராரு. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர். ஸோ இன்றைக்கி புத்தாண்டு வந்திருக்கு. ஸோ அவரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஸோ தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது அனைவருக்கும் ஒளிமிக்க ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு தன்னுடைய அரசியல் பயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த ஆண்டு முக்கியமான ஆண்டாக இருக்குது விஜய்க்குன்னா. இந்த ஆண்டில் தான் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ முக்கியமாக முதல் தடவையாக பார்த்திங்கன்னா விஜயுடைய கட்சி தாவேகா கட்சி தேர்தலில் நிற்க போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்க இந்த கட்சியினரும் சரி. முக்கியமாக அந்த கட்சியுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் சொல்லி. ஸோ இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு விஜயோடைய ஆண்டாக தான் இருக்கணுன்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நம்மளுடைய ஆசைகள். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி 2026 கண்டிப்பாக விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார்ன்றது நம்பிக்கை இருக்குது. ஸோ இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இன்ஸ்டா பதிவு ஒன்று போட்டுருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதாவது நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் சொல்லி தன்னுடைய ஹாப்பி நியூ இயர் சொல்லி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா விஜயோடைய அரசியல் பயணம் வேகம் எடுத்துக்கிட்டு வருது. முக்கியமாக பார்த்திங்கன்னா சமீபத்தில் திருத்தணியில் பார்த்திங்கன்னா வட மாநில இளைஞருக்கு ஒரு கொடூரம் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா அதாவது வட மாநில இளைஞர், ஒடிசாவை சேர்ந்த ஒரு வட மாநில இளைஞர், அவருடைய பேர் பார்த்திங்கன்னா சுராஜ் என்பவரா. அவர் ஏதோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா 4 சிறுவர்கள், சின்ன பசங்க 4 சிறுவர்கள் பார்த்திங்கன்னா போய் அவங்க அவர்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட தகராறில் ஈடுபட்டிருக்காங்க. முக்கியமாக அவர் கத்தியை காட்டி மிரட்டி ரீல்ஸ் வேறு எடுத்திருக்காங்க. இதனால் சுராஜ் என்பவர் பார்த்திங்கன்னா அவர் ஏதோ திட்டிருக்காரு போல். அதனால் அவங்களுக்குள்ளே வாக்குவாதமாய் இப்போ இந்த 4 சிறுவர்கள் பார்த்திங்கன்னா இந்த இளைஞரை கத்தியால் தாக்கியிருக்காங்க. வழியில் துடிச்சிருக்காரு தான் சொல்லணும் அந்த இளைஞர். ஒடிசாவை சேர்ந்த அந்த இளைஞர் சுராஜ் என்பவர். ஸோ அதுக்கப்புறமா அவர் இப்போது ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காரு. ரொம்ப சீரியஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராரு. ஸோ அந்த 4 இளைஞர்கள் போலீஸ் படை பிடிச்சிருச்சு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு சம்பவமாக நடந்திருக்கு. ஸோ இது நாட்டையை நடுங்க வச்சுருந்தா சொல்லலாம். ஸோ இந்த சம்பவத்தை பற்றி பார்த்திங்கன்னா பல சமூக வலைத்தளம் இந்த ரீல்ஸ் எடுத்ததுக்கப்புறமா இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் அந்தளவுக்கு வேகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. பல பேர் கண்டனத்தை தெரிவிக்க ஆரம்பித்தாங்க, கடுமையான விமர்சனங்கள் வச்சாங்க. அது முக்கியமாக அடுத்த கட்டத்துக்கு போய் அரசியல் தலைவர்களே பார்த்திங்கன்னா கடுமையான விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஆளுங்கட்சி மேலே விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக சரி, அதிமுக எல்லாரும் கடுமையான விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு தன்னுடைய எக்ஸ்தலத்தில். ஸோ அதுதான் கவனம் பெற்றிருக்கு, அதுதான் பேசும் பொருளாக மாறி இருக்குது. ஸோ சில விஷயங்களை முக்கியமாக சொல்லியிருக்காரு. அதாவது இந்த விவகாரத்தில் அதாவது இளைஞர்கள் தவறான பாதையில் செல்வதை அரசு முன்கூட்டி கண்டறிந்து தடுக்கவில்லை. இனியாவது போதைப் பொருட்கள் பழக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இது விஜய் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. இதில் முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது போதைப் பொருட்களுடைய கலாச்சாரம் ரொம்ப வேகப்படுத்திக்கிட்டு வருதுன்னு தான் சொல்கிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சில பேர்கிட்ட அந்த போதைப் பொருட்கள் இருக்குது. நம்ம நியூஸ்லலாம் பார்க்க முடியாது நம்மளால். ஸோ இது ரொம்ப சீரியஸாக எடுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா சின்ன பசங்கள்கிட்ட சிறுவர்கள்கிட்ட இந்த போதைப் பொருட்கள் அதிகமாகிட்டு வருது. முக்கியமாக
அது சின்ன பசங்களாக இருக்கட்டும், இல்லை 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. அது வந்து தடுத்து நிறுத்தணும். முக்கியமாக ஆளுங்கட்சி யாராக இருந்தாலும் சரி, திமுகன்றதில்ல, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்க வந்து அது உடனே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி சட்ட ரீதியாக வந்து செயல்படணும். ஏன்னா இது வந்து சீரியஸாக எடுக்கிற விஷயம். ஏன்னா விளையாட்டாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சின்ன பசங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் கிடைக்கும்போது எவ்வளோ ஈஸியாக கிடைக்குதுன்னா, அப்போது பெரியவர்கள்கிட்ட எவ்வளோ ஈஸியாக அந்த விஷயங்கள் இருக்கும்ன்றது. ஏன்னா வாழ்க்கையை வந்து சீரழிடும். அதாவது சின்ன பசங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, போதை பொருட்கள், அந்த போதை பழக்கம் வந்துருச்சுன்னா தன்னுடைய வாழ்க்கையை முடிஞ்சிருந்தான் அர்த்தம். ஸோ அது வந்து உடனே வந்து தடுத்து நிறுத்தணும். அதுதான் அவருடைய எல்லாருடைய எண்ணம். அதுதான் தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய விமர்சனத்தால் கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. ஸோ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதை பண்ணணும். முக்கியமாக ஆளுங்கட்சியாக இருக்க திமுக அது சட்டப்படி உடனே வந்து அதை தடுத்து நிறுத்தணும். அது பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்றது. அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 4 மாதத்தில் வந்து தேர்தல் வரப்போகுது. ஸோ அதில் நம்ம வந்து தாவேகா தலைவருடைய தாவேகாவுடைய கட்சி ஆட்சி பிடிச்சி நம்ம தாவேகா தலைவர் முதலமைச்சர் ஆனால் அவர் அந்த விஷயங்களெல்லாம் பண்ணுவார்னு நம்புகிறோம். மக்களிடையே வந்து நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தாவேகாவோட ஒரு பெரிய கட்சி கூட்டணிக்குள்ளே வரப்போது பல நாட்களாக வந்து பேசும் பொருளாக இருக்குது. அது எந்த கட்சி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னா பல நாட்களாக பார்த்திங்கன்னா கூட்டணிக்குள்ளே வர போகிறாங்க. காங்கிரஸ் தாவேகா கட்சிக்கு தலைமையில் பார்த்திங்கன்னா பல பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள் சரி, முக்கியமாக அரசியல் களத்தில் அதுதான் பேசும் பொருளாக இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்வ பெருந்தகை பார்த்திங்கன்னா அவர் அந்த மறுத்திருக்காரு. நம்ம வந்து திமுக கூட்டணியில் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு தாவேகா கூட்டணிக்குள்ளே. ஏன்னா நம்ம காங்கிரஸில் சில பேர் பார்த்திங்கன்னா சில பேர் விஜய்க்கு வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க, ஆதரவாக பேசிக்கிட்டு வராங்க காங்கிரஸோட சில நபர்கள். ஸோ அது பார்த்திங்கன்னா அதாவது உள்ளுக்குள்ளே வந்து பேச்சு ஒன்று போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி அரசியல் கணத்தில் வந்து பேசும் பொருளாக இருக்குது. ஒரு வகையான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு இன்னும் வந்து சொல்லிக்கிட்டு தான் வராங்க. என்ன தான் செல்வன் பெருந்தகை வந்து அதை வந்து மறுத்து இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அவர்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காருன்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று இருக்குது. இன்னும் வந்து அது வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா தாவேகாவோட வந்து தலைமையில் நம்ம காங்கிரஸ் கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. அப்படி ஒரு வேலை தாவேகா கட்சியோட காங்கிரஸ் போயிருச்சுன்னா திமுகவோட விட்டுட்டு மிகப்பெரிய ஒரு அரசியல் களமில் மாற்றம் வரும். மிகப்பெரிய ஒரு அரசாங்கோடைய அரசியல் அதிரடியாக இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய அதிரடியாக இருக்கும். இந்த விஷயம் நடந்துருதான். ஏன்னா முக்கியமாக ஆளுங்கட்சியாக இருக்கணும், எதிர்கட்சிக்கு வந்து ஒரு பயத்தை வந்து உண்டாக்கும் தான் சொல்லலாம். முக்கியமான ஒரு விஷயம் மாறிடும். ஏன்னா மிகப்பெரிய பயம் வாங்கிடும். முக்கியமாக சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சிக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு சரிவு தான். ஏன்னா இப்போது வந்து அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய செல்வாக்கு வந்து எழுந்துட்டு வராங்க. முக்கியமாக தாவேகா கட்சி வந்ததுக்கப்புறமா. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அரசியல் களத்தை மாற்றிவிடும் தான் சொல்லலாம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளை தாவேகா கூட்டணிக்குள்ளே தாவேகாவோட கூட்டணி வச்சாங்கன்னா காங்கிரஸ், ஸோ முக்கியமாக திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இந்த நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பயம் இருக்கும். ஏன்னா ஓட்டு வந்து கண்டிப்பாக எல்லா ஓட்டம் வந்து வாங்க போகிறாரு விஜய். முக்கியமாக பார்த்திங்கன்னா கதறல் சத்தம் அதிகமாக இருக்கும். கதறுவாங்க. ஸோ அது பார்க்கலாம் நம்ம. முக்கியமாக இதுக்கு அடுத்தது தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்த அரசியல் காலம் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லி நம்ம விஜய் அவர்கள் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் கூட வந்து செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார். ஸோ அதிமுகலேருந்து வந்து மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் வந்து சேர போகிறாங்க தாவேகா கட்சியில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் நடக்க போகுது. ஸோ கதறல் சத்தம் அதிகமாக இருக்கும் இனிமேல். ஸோ கதற போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தான் தெரியும் பல விமர்சனங்கள் எதிர்ப்பு விஜய் அவர்களும் சினிமாவில் பார்த்துட்டாரு. ஸோ அதை தொடர்ந்து அதை தாண்டி தான் வந்து அவர் வெற்றியை வந்து நிரூபித்தார் சினிமாவில். ஸோ அது தொடர்ந்து இங்கே அரசியலும் அதுதான் அவர் செய்வார். விமர்சனங்கள் அவர் புதுசு கிடையாது. விமர்சனத்தை தாண்டி அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார், வெற்றி அடைவார்ன்றது மக்களிடையே சரி, அவர் தொண்டர்களிடையே, அவர் ரசிகர்களிடையே அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம வந்து வீடியோஸ் போடுவோம். ஸோ அரசியல் காலம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அதாவது இந்த விஷயம், அதாவது இந்த திருத்தணியில் அந்த சம்பவம் நடந்துச்சுல, அது விஜய் அவர் கண்டனத்தை தெரிவித்தால் அது என்னன்றது அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தாவேகா அந்த காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே வருவாங்களா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் வந்து போடுவோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திரும்பியும் நம்ம சேனல் சார்பாக ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்னொரு வாட்டி வாழ்த்து சொல்லிக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்
தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து அரசியல் காலத்தில் பார்த்திங்கன்னா என்ன நடக்குது, நிறைய வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்து போடுவோம், நிறைய சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குது எல்லாமே நம்ம போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பை ஃப்ரம் டாக்வுட்ஸ் டிவி.